ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஏற்கனவே நம்ம பொது தமிழ்ல 6th நியூ புக்ல இருக்கிற 2 டேர்ம் முடிச்சாச்சு. தேர்ட் டேர்ம்ல இருக்க ஃபர்ஸ்ட் லெசனும் முடிச்சாச்சு. அதாவது 7th இயல் வரைக்கும் முடிச்சாச்சு. இப்போ தேர்ட் டேர்ம்ல இருக்க செகண்ட் இயல் பார்க்கலாம், அதாவது 8th இயல். வாங்க பார்க்கலாம். அறம், தத்துவம், சிந்தனை, பராபரக்கண்ணி, நீங்கள் நல்லவர், பசிப்பினி போக்கிய பாவை, பாதம், பெயர்ச்சொல், திருக்குறள். ஆக்சுவலி இலக்கணம் வரைக்கும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். திருக்குறள்ல தனி வீடியோவா பார்க்கலாம், இல்லைன்னா அது ஒரு பெரிய வீடியோவா போயிடும். அதனால பெயர்ச்சொல் இருக்கு, இப்ப பார்க்கலாம். பேஜ் நம்பர் 20. ஓகே. பராபர கண்ணி. அறக்கிய இலக்கியங்கள் நம் முன்னோர்களின் வாழ்க்கை அனுபவங்களை உள்ளடக்கியவை. அவை வாழ்வியல் நெறிகளையும் ஒழுக்கங்களையும் விளக்குபவை. நம் தமிழ் இலக்கியங்கள் காட்டும் வாழ்வியல் நெறிகள் உலகம் முழுமைக்கும் பொதுவானவை. அற இலக்கியங்கள் கூறும் கருத்துக்களை கடைபிடித்து வாழ்வதே சிறந்த வாழ்வு. அவ்வாறு நாம் பின்பற்றுவோம், வாழ்வை வளமாக்குவோம். அதாவது நம்ம அற இலக்கியங்கள்லாம் இருக்குல்ல, நம்ம முன்னோர்கள்லாம் அவங்களோட வாழ்க்கை அனுபவங்கள்ல சொல்லியிருப்பாங்க. அதுல வாழ்வியல் நெறிகள் ஒழுக்கங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அவங்க காட்டும் வழியில நம்ம சென்றோம் அப்படின்னா அது நம்ம வாழ்க்கைய வளமாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நமக்குன்னு கிடையாது, உலகத்துக்கே பொருத்தமா இருக்கும் எல்லாமே அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொல்லி வச்சது எல்லாமே உலகம் முழுவதுக்குமே பொதுவானவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல இப்ப தாயுமானவர் எழுதிய ஒரு பாட்டு கொடுத்திருக்காங்க. இந்த பாடல் வரிகள் ரொம்ப 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 முக்கியம். எதுவுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க. தம் உயிர் போல் எவ்வுயிரும் தான் என்று தண்டருள் கூர் செம்மை இருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே. இந்த ஃபர்ஸ்ட் லைன் தான் முன்னாடியே கொடுத்திருக்காங்க கொஸ்டின்ஸ்ல. அன்பர் பணி செய்ய எனை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே. எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. பராபரமே அப்படின்னு சொல்றது மேலான பொருளே, கடவுளை தான் சொல்றாங்க. அப்படி பாடல்ல என்ன பொருள் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, அனைத்து உயிர்களும் தம் உயிர் போல் கருதும் கருணை மிகுந்த சான்றோருக்கு தொண்டு செய்ய வேண்டும். அதாவது எல்லா உயிரையும் தம் உயிரை போல கருணை செஞ்சு காப்பாத்துறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் தொண்டு செய்யணும். அன்பர்களுக்கு தொண்டு செய்வராக என்னை ஆக்கிவிட்டால் போதும், இன்ப நிலை தானே வந்து சேரும். அந்த பெரியவங்களுக்கு என்னை தொண்டு செஞ்சு விட்டாலே போதும், நான் இன்ப நிலை தானே என்னை சேர்ந்துரும். எல்லோரும் இன்பமாக வாழ வேண்டும், அதை தவிர வேறு எதையும் நினைக்க மாட்டேன். எல்லாருமே நல்லா இருக்கணும். மத்தவங்க எப்படி வேண்டுவாங்க, நான் மட்டும் தான் நல்லா இருக்கணும், நான் மட்டும் எப்படி அதெல்லாம் யோசிப்பாங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டாரு. யார் வேண்டியிருக்காங்க அப்படின்னா தாயுமானவர். இதுல இருக்க சொல்லும் பொருள் முக்கியமானது பார்க்கலாமா? தண்டருள் எல்லாமே முக்கியமானதுதான். தண்டருள் அப்படின்னா குளிர்ந்த கருணை, குளிர்ந்த கருணை. கூர் அப்படின்னா மிகுதி. கூறுன்றது ஒரு உரிச்சொற்றொடர்ல வந்துடும். செம்மையருக்கு, சான்றோருக்கு. ஏவல் அப்படின்னா தொண்டு, பராபரம்னு மேலான பொருளே. முன்னாடியே சொன்னல, கடவுளை தான் அப்படி சொல்றாங்க. பணினா தொண்டு. பணி, இந்த பணிக்கு வேலைன்றது தான் அர்த்தம், தொண்டுன்றது அதுலயே வந்துடும். அதுவே 2 சுழினா இருந்துச்சு அப்படின்னா அந்த பணிக்கு கொற்ற பணி. எய்தும் அப்படின்னா கிடைக்கும். எல்லாரும் அப்படின்னா எல்லா மக்களும். அல்லாமல் அப்படின்னா அதை தவிர. தாய்மானவரை பற்றி ஒரு நூல்வெளி பார்த்துடலாம், முக்கியமானது. இப்பாடலை இயற்றியவர் தாய்மானவர். திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தார். ரொம்ப முக்கியம், நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். யார் விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தாங்க அப்படின்ற கொஸ்டின் கேட்பாங்க. இப்பகுதி தாய்மானவர்கள் பாடல் என்னும் நூலில் உள்ளது. இந்நூலை தமிழ் மொழி உபநிடதம், இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். உபநிடதம் என போற்றுவர். இப்பாடல்கள் பராபர கண்ணி என்னும் தலைப்பில் உள்ளன. கண்ணி என்பது 2 அடிகளை பாடப்படும் பாடல் வகை. இதுல பாத்தீங்கன்னா 2 பாடலா வந்திருக்கு, 2 அடியா வந்திருக்குல்ல, இதான் சொல்லியிருக்காங்க. இதத்தான் கண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து நீங்கள் நல்லவர். இது யார் எழுதியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கலீல் கிப்ரான். என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நுழைமுன், இது எல்லா வாட்டியுமே படிச்சு பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் நெக்ஸ்ட் டைம் நம்ம ரிவைஸ் பண்ணும்போது கரெக்டா இருக்கும். இலக்கியங்கள் மக்கள் வாழ்வை நெறிப்படுத்தி அறவழியில் செலுத்துகின்றன, மனித வாழ்வை செம்மைப்படுத்துகின்றன. கவிஞர்கள் வாழ்வின் பொருளை உணர்த்தும் உயர்ந்த சிந்தனைகளை கூறியுள்ளனர். அத்தகைய சிந்தனைகளை கூறும் கவிஞர்கள் உலகெங்கும் உள்ளனர். அயல்நாட்டு கவிஞர் ஒருவரின் சிந்தனைகளை அறிவோம் வாருங்கள். அதாவது இலக்கிய மக்கள்ல வாழும் நெறிப்படுத்தி அறிவியலை செலுத்துகின்றன, அந்த மனித வாழ்வை செம்மைப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. அத்தகைய சிந்தனை ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சிந்தனை இருக்கும். கவிஞர் உலகுக்கும் ஒரு சில சிந்தனை இருக்கும், நமக்குன்னு ஒரு சிந்தனை இருக்கும், அதை சொல்றாங்க. இதுல அயல் நாட்டு கவிஞர் ஒருவர், அதான் கலீல் கிப்ரான், அவரை சொல்றாங்க.
அவரோட சிந்தனை எல்லாம் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு படிச்சு பாருங்க. ஆக்சுவலி இது வந்து படிச்சு பார்த்தாலே அப்படியே பொருள் புரியும். இந்த பாடல் வரி வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. பாடல் வரிகள் அதை படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்தாலே பொருள் புரியும். வாழ்க்கை பின் திரும்பி செல்லாது, நேற்றுடன் ஒத்துப்போகாது, கொடுப்பவரின் பரிசுடன் அவருக்கு சமமாக எழுங்கள், சிறகுகளின் மீது எழுவது போல. உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழலாகி விடுகிறீர்கள். அதன் இதயம் காலத்தின் கிசுகிசுப்பை ஒரு இசையாக மாற்றிவிடுகிறது. உங்களுக்குள் இருக்கும் நன்மையை பற்றிதான் நான் பேச முடியும், தீமையை பற்றி அல்ல. உங்கள் சுயத்துடன் நீங்கள் ஒருமைப்பாடு கொண்டிருக்கும் போது நீங்கள் நல்லவர், என்னை போல் இரு. எழுத்து உன் உள்ளீடுகளை எல்லாம் முழு சாய்கொடி என்று பழம் வேரை பார்த்து நிச்சயமாக சொல்லாது. கொடுப்பது பழத்தின் இயல்பு, பெறுவது வேரின் இயல்பு. ஓகேவா? உங்கள் பேச்சின் போது நீங்கள் விழிப்புணர்ச்சியுடன் இருப்பது நல்லது. உறுதியாக கால் பதித்து உங்கள் குறிக்கோள்களை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர். அதான் லாஸ்ட்ல இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது நமக்காகவே சொன்னது. உறுதியாக கால் பதித்து நீ எதை நோக்கி சொல்றீங்களோ அதை பார்த்து உறுதியா நோக்கி போய்கிட்டே இருங்க. எதுக்காகவும் எந்த தடை வந்தாலும் நிக்காதீங்க. அந்த குறிக்கோளை நோக்கி நடந்துகிட்டே இருங்க. அப்படி நடந்தாதான் நீங்க நல்லவர் அப்படின்னு சொல்லி அவரோட இதுல இருந்து சொல்லியிருக்காரு. அவரோட நூல்வெளி பார்த்துடலாம் வாங்க. கலீல் கிப்ரான் அவர் வந்து லெபனான் நாட்டை சேர்ந்தவர். கலீல் கிப்ரான்றவர் லெபனான் நாட்டை சேர்ந்தவர். கவிஞர், புதின ஆசிரியர், கட்டுரை ஆசிரியர், ஓவியர் என பன்முக ஆற்றல் பெற்றிருக்காரு. இப்பாடப்பகுதியில் கவிஞர் புவியரசு மொழிபெயர்த்த தீர்க்கதரிசி என்ற நூல்ல தான் இது இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். தீர்க்கதரிசி யார் மொழிபெயர்த்திருக்கிறது? புவியரசுன்றவர். கலீல் கிப்ரான் வந்து லெபனான் நாட்டை சேர்ந்தவர். இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இதுல சொல்லும் பொருளும் பாருங்க. சுயம் அப்படின்னா தனித்தன்மை, சுயநலவாதி அப்படின்ற மாதிரி தன்னை யோசிப்பான். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சுயம்னா தனித்தன்மை, அவனை பத்தி மட்டும் யோசிக்கும். உள்ளீடுகள் அப்படின்னா உள்ளே இருப்பவை. உள்ளீடுகள்ன்றது உள்ளே இருப்பவை. அடுத்து பசிப்பினி போக்கிய பாவை. இது ஒரு நாடகம். மணிமேகலை, ஆதிரை, இந்த அக்ஷய பாத்திரம், அமுத சுரபி இதை பத்தில நமக்கு படத்துல பார்த்துருப்போம், இல்லை கேட்டு பார்த்துருப்போம். அக்ஷய திருதியே நமக்கு தெரியும். அன்னைக்கு போய் கோல்டு வாங்கினா சேர்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு எல்லாருக்குமே. அதே மாதிரிதான் அந்த அக்ஷய திருதியை, அக்ஷய பாத்திரம், அதை பத்தி தான் ஒரு கதை கொடுத்துருக்காங்க. நல்லா பார்க்கலாங்க. உலகில் தோன்றிய அனைத்து உயிரினங்களுக்கும் இன்றியமையாதது உணவு. உலக உயிர்கள் அனைத்தும் வாழ்நாள் முழுவதும் உணவு தேடி உழைக்கின்றன. உணவே உயிர்களுக்கு ஆதாரமாக விளங்குகிறது. தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்றார் பாரதியார். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பசித்திருக்கும் ஒருவனுக்கு உணவு அளிப்பது உயிர் கொடுப்பதற்கு இணையானது, அதுவே சிறந்த அறமாகும். அதாவது உணவுன்றது ஒருத்தவங்க வாழ்வுல எவ்வளவு முக்கியமானது, எல்லா உயிரினங்களுக்கும் இன்றியமையாதது உணவு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. தனி ஒருவனுக்கு உணவு இல்லையே இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு சொல்லி பாரதியார் சொல்லியிருக்காரு. இந்த வரிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. வாங்க பார்க்கலாம். இது ஒரு கதை வடிவுல கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படி இப்ப இது வந்து நம்ம மணிப்பள்ளத்தில நடக்கிற விஷயம். காட்சி 1 என்ன இருக்குன்னு நான் அப்படியே சொல்லிடுறேன், நீங்க அப்புறமா படிச்சு பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு இடம் எங்க நடக்குது அப்படின்னா மணிப்பல்லவ தீவு அப்படின்றது. அங்க யார் யார் இருக்காங்க அப்படின்னா மணிமேகலையும் தீவு திலகையும். ஓகேவா? அந்த மணிப்பல்லவ தீவுன்றது ரொம்ப அழகா இருக்கு. நிறைய செடி, மரம், கொடி அடர்ந்து அவ்வளவு அழகா அருமையா அப்படியே பார்க்கவே அட்டகாசமா இருக்கு அந்த இடம் பாக்குறதுக்கு. அங்க ஒரு அழகா ஒரு பெண் ஒருத்தவங்க வராங்க. அவங்க கிட்ட கேக்குறாங்க. அந்த பெண் வந்து மணிமேகலையை பார்த்து கேக்குறாங்க. மணிமேகலை தான் அங்க போயிருக்கா. ஓகேவா? மணிமேகலை பார்த்து கேக்குறாங்க, நீ எப்படி இங்க வந்த, நீ யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அது மாதிரி மணிமேகலை நான் சொல்றாங்க. மணிமேகலைன்றது யாரு? கோவலன் கண்ணகியோட மகள். ஓகேவா? அவங்க நான் பூமுக நகரத்தை சேர்ந்தவன், இந்த மாதிரி இவங்களோட மகள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாரம்மா, நீங்க எப்படி தீவுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவங்க பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தீவத்திலகை. அவங்க ஒரு கடவுள்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க ஒரு தீவத்திலகை. ஓகேவா? இந்த தீவத்திலகை என்ன சொல்றாங்கன்னா, நான் தான் இந்த மணிப்பல்ல தீவுக்கு ஒரு அரசி மாதிரி, நான் தான் காவல் காத்துக்கிட்டு இருக்கிறேன். யார் வந்தா இங்க இருக்கிற இடத்த ஃபுல்லாத்தையும் ரொம்ப என்ன சொல்றது சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ பெருமையை பெற்றிருக்க, இன்னும் அறிய வேண்டியது ஒன்று உண்டு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நீ இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, நீ பெருமைப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதிர்ஷ்டம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. இன்னொரு விஷயம் நீ சொல்றதுக்கு ஒண்ணு இருக்கு அப்படின்னு என்கிட்ட சொல்றதுக்கு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலை கேக்குறாங்க. நம் எதிரில் பூக்கள் நிறைந்து விலகும் இந்த பொய்கையை பார் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு கோமுகின்ற பேரா. ஓகேவா? கோனா பசு, முகினா முகம். பசுவின் முகம் போன்று அமைந்திருப்பதால் இது வந்து கோமுகி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓ அப்படியா, இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த பொய்கைக்கு
பொய்கைன்றது ஆறு மாதிரி இருக்கும். அதாவது மலையிலேருந்து வர்றது ஆறு அந்த மாதிரி இருக்கும். இந்த பொய்கைக்கு ஒரு சிறப்பு உண்டு. என்ன அப்படின்னா, வைகாசி திங்கள். ஓகேவா? வைகாசி திங்கள். திங்கள்ன்றது நமக்கு தெரிந்த நாளும் இருக்கு. இது வந்து மாதம் சொல்றாங்க. வைகாசி மாதம். முழு நிலவு நாள். கரெக்ட்டா பாருங்களேன். நம்ம கரெக்ட்டா படிக்கிறதுக்கு இதுக்கு கரெக்ட்டா இருக்கு. கரெக்ட்டா நேத்து தான் வந்து வைகாசி அந்த பௌர்ணமி நாள். ஓகேவா? நேத்து தான் வந்து அந்த ஆக்சுவலி சொல்றாங்க, வைகாசி திங்கள் முழு நிலவு நாள்ல, அதாவது பௌர்ணமி அன்னைக்கு இந்த இது மேல ஒரு பாத்திரம் தெரியும். இந்த நீர் மேல இந்த பொய்கை ஆறு போய்க்கிட்டு இருக்குல்ல, இந்த நீர் மேல ஒரு பாத்திரம் தெரியும். அந்த பாத்திர பேர் தான் அமுத சுரபி அப்படின்னு சொல்றாங்க. அமுத சுரபியா அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதுல சாப்பாடு இட்டாங்க அப்படின்னா எடுக்க எடுக்க குறையாம வளர்ந்துகிட்டே இருக்கும். அதான் சொல்றாங்கல்ல, அட்சய பாத்திரை, அதுதான் அமுத சுரபி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? எத்தனை பேருக்கு வேணாலும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா நமக்கு எது தெரியல, சிங்க் ஆயிடுச்சு. நேத்து அதே மாதிரிதான் வைகாசி திங்கள் முழு நிலவு பௌர்ணமி. நேத்து ஃபுல்லாவே எல்லா இடத்தையும் அன்னதானம் சிறப்பாவே நடந்துச்சு. தஞ்சை பெரிய கோயில்ல ரொம்ப 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 சிறப்பா நடந்துச்சு. 1000 மூட்டை அரிசியோட அது இதுன்னு சொல்லிட்டு, ரொம்ப அன்னாபிஷேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்பவே சிறப்பா நடந்தது அந்த விஷயம். கரெக்ட்டா நமக்கு சிங்க் ஆயிடுச்சு. ஓகேவா? இது அப்படின்னா என்னன்னு கேட்டுர்றாங்க. அது மாரி அவங்க சொல்லிடுறாங்க, "இந்த மாரி இன்னைக்கு தான் அந்த வைகாசி முழு நிலவு நாள். இன்னைக்கு அந்த பாத்திரம் வரும். நீ எடுத்துக்கோ" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இது உனக்கு மத்தவங்களோட பசிய போக்குறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும்" அப்படின்னு சொல்றாங்க. அப்படியான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் அந்த போய் எடுத்துக்கிறா. இதுல சோறிட்டால் அது வந்து வளர்ந்துகிட்டே இருக்கும். குறையவே குறையாது. அடுத்து காட்சி 2ன்னு பார்த்தீங்கன்னா, ஆதிரை. ஆதிரைன்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த ஆதிரை அவங்க வீட்ல போயிட்டு மணிமேகலை அந்த அமுத சுரபியோட நிக்கிறாங்க. "யார் நீங்க?" அப்படின்னு கேட்டதுக்கு, "நான் இந்த மாரி கோவலன் மாதவியோட பொண்ணு. கோவலன் மாதவியோட பொண்ணு. இந்த பாத்துல உணவு பெற வந்தேன்." "ஓ! அப்படியா? நீ இந்த பார்க்க மிக அழகா இருக்கே. இது எங்க இருந்தது?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவ இந்த கதைய சொல்றாங்க. "இந்த மாரி நானு மணிப்பல்லவ தீவு போயிருந்தேன். அங்க இந்த மாரி சொன்னாங்க. இந்த மாரி குடுத்தாங்க. இதுல இது பண்ணா இந்த மாரி சாப்பாடு வந்து குறையவே குறையாதான். எல்லாருக்கும் குடுக்கலாமா?" அப்படின்னு அப்படியே வியப்படுறாங்க. "அப்படியா? அப்படி இப்பதான் எனக்கு இத பத்தி தெரியுது. ஓகே, இந்தாங்க சாப்பாடுன்னு" சொல்லி அவங்க குடுக்குறாங்க. அவங்க குடுத்த உடனே அவங்க போயிட்டு எல்லாருக்கும் பசிய போக்குறாங்க. ஏழை எளிய மக்களுக்கு சரி, பிச்சை எடுக்கிறவங்களுக்கு, உணவில்லாதவங்களுக்கு அது இதுன்னு சொல்லி அவ்ளோ பேருக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்காங்க. அது குறையவே இல்ல. அவங்களுக்கு அவ்ளோ மகிழ்ச்சியா இருக்கு. பசி நோயின்னு ஒண்ணு இல்லவே இல்லன்ற அளவுக்கு அவங்க அந்த பசி நோயெல்லாம் ஒழியட்டும் அப்படின்ற அளவுக்கு எல்லாருக்குமே அன்னதானம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. பின்னர் அந்த இடத்துல ஊர்லலாம் குடுத்துட்டு, அந்த பூம்புகார்ல ஒரு சிறை இருக்கும்ல, அங்க போய் உள்ளவங்களுக்குலாம் குடுக்குறாங்க. அப்போ அரண்மனையில இருக்கவங்க ஒருத்தவங்க வந்து பார்த்துட்டு இந்த மாரி ஒரு மன்னர் கிட்ட போய் சொல்றாங்க. இந்த மாரி ஒரு பொண்ணு வந்து சாப்பாடு குடுக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு சின்ன பாத்திரத்துல தான் எடுத்துட்டு வந்தாங்க. ஆனா எல்லாருக்கும் குடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா இன்னும் குறையவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த அரசர் வந்து, "என்ன இது வியப்பா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த மணிமேகலை அந்த பொண்ண வர சொல்றாங்க. "இது உனக்கு எப்படி கிடைச்சது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அந்த பொண்ணு வந்து இந்த மாரி கதைய திருப்பி சொல்றாங்க. "அமுத சுரபி இது எனக்கு கிடைச்சது. மணிப்பல்லவ தீவு போயிருந்தேன். அதனால இங்க கிடைச்சது" அப்படின்னு சொல்லிட்டு. "நீங்க மாதவம் செய்தவளே, இந்த உலகு மக்களின் பசிப்பினி தீர்க்கும் பாங்குடைய அறத்தை செய்கிறாய். நான் உனக்கு செய்ய வேண்டிய உதவி ஏதேனும் இருக்கிறதா?" அப்படின்னு சொல்லி அரசர் கேட்கிறாரு. "அன்பால் ஆட்சி செய்யும் அரசே, சிறைச்சாலையில் தண்டனை பெற்றுள்ளவர்கள் திருந்தி வாழ வழி காண வேண்டும். சிறை கோட்டம் அறக்கோட்டமாக மாற வேண்டும்" அப்படின்னு சொல்றாங்க. "அதுக்கு என்ன எல்லாம் செய்யணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் கேட்கிறாரு. "வாழ்க்கைக்கு அறம் சொன்ன வள்ளுவர் வாழ்ந்த நாடு இது. புத்தர் பிறந்த அறம் போதித்த பூமி இது. எவை நன்மைகள், எவை தீமைகள் என்பவற்றை எல்லாம் தக்க அறிஞர்களை கொண்டு சிறையில் உள்ளவர்களுக்கு எடுத்து கூற வேண்டும்" அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நல்ல வழிகாட்டணும், மதிக்க வேண்டும், முதியோரை எப்படி பார்த்துக்கணும், உறவினர்களுக்கு எப்படி அரவணைத்து இருக்கணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் அவங்களுக்குலாம் அறம் போற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உன்னோட இதுபடியே நடக்கட்டும்மா, எல்லாருக்குமே அதே மாரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்களும் நன்றி மன்னா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கதைய அழகா சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து நமக்கு தெரியுது, அமுத சுரபி அப்படின்னா என்னன்னு தெரியும். பசிப்பினியை போக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது மாரி எல்லாருமே பாக்குறவங்களுக்கு, பசியில இருக்கிறவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடாவது குடுங்க அப்படின்னு சொல்றதுதான் சொல்லியிருக்காங்க. அடுத்த கதை பாதம். இது ஒரு துணைப்பட கதை. சும்மா ஒரு நான் சும்மா ஒரு கதை தான். இது ஒண்ணும் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இல்ல சிலபஸோ எதுவுமே கிடையாது. ஃப்ரீயா இருக்கிற டைம்ல படிச்சு பாருங்க. ஓகே. இந்த கதையோட ஆசிரியர், நூலாசிரியர் யாருன்னா ராமகிருஷ்ணன். இவர் தற்கால தமிழ் எழுத்துக்களில் குறிப்பிடத்தக்கவர். இப்ப இருக்க வாழ்ந்துட்டு இருக்கவங்க. நாவல்கள், சிறுகதைகள், கட்டுரை தொகுப்புகள், சிறுவர் இலக்கியங்கள் என இவருடைய படைப்புகள் நீண்டு போய்க்கிட்டே இருக்கு. உபபாண்டவம், கதவிலாசம், தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள்னு இவர் ஏராளமான நூல்கள் எழுதியிருக்காங்க. ஓகேவா? இக்கதை தாவரங்களின் உரையாடல் என்னும் சிறுகதை தொகுப்புல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நூல்கள்லாம் ரொம்ப முக்கியம், படிச்சுக்கோங்க. ஓகேவா? நூல்களை கொஞ்சம் ஓரளவுக்கு ஷார்ட்கட் வச்சு படிக்க பாருங்க. அப்பதான் ரொம்ப ஈஸியாவே இருக்கும். ஓகே. அடுத்து
இலக்கணம். பெயர்ச்சொல். பெயர்ச்சொல் அப்படின்னா நமக்கு தெரியும், ஒரு பெயரை குறிக்கின்ற சொல் தான், பொதுவான ஒரு பெயரை குறிக்கிற சொல் தான் நம்ம பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். பெயர்ச்சொல் பொதுவா 6 வகைப்படும். பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழில் பெயர்னு ஆரம்பிடும். பொருட்பெயர்னா ஒரு பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர். ஓகேவா? அதாவது அது வந்து உயிருள்ள பொருளையும் குறிக்கும், உயிர் இல்லாத பொருள்களையும் கிடைக்கும். இப்ப எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா மரம், செடி, மயில், பறவை, புத்தகம், நாற்காலி இந்த மாதிரி. இடப்பெயரும் ஒரு இடத்தோட பெயர் குறிக்கும். அது எப்படி வந்து சென்னை, பள்ளி, இது வீடு அந்த மாதிரி தனித்தனியா இருக்குல்ல, அந்த மாதிரி. காலப்பெயர்னா ஒரு காலத்தை குறிக்கும். காலத்தை குறிக்கணும்னா நிமிடம், நாள், வாரம், சித்திரை, ஆண்டு, திங்கள் அந்த மாதிரி. சினைப்பெயர் அப்படின்னா பொருளின் உறுப்பை குறிக்கும் சொல். தலை, கண், கால், மூக்கு அந்த மாதிரியா. அது மாதிரி மரத்துக்குன்னு பாத்தீங்கன்னா இலை, கிளைலாம் அதோட சினை தான், ஒரு ஒரு உறுப்பு சொல்றதுதான். பண்பு பெயர்ன்றது ஒரு பண்பு குறிக்கும். இப்போ ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அதோட பண்பை எப்படி குறிக்கலாம்? இது பாருங்களேன், வட்டமா இருக்கு, லட்டு இருக்கு அப்படின்னா அது வட்டமா இருக்குன்றதுதான் அதோட பண்பு. சதுரமா இருக்குன்றது ஒரு பண்பு. செம்மை, நன்மை, இனிமை, இனிப்பா இருக்கும், நன்மை அது புகுத்தும், அந்த மாதிரி இதுக்குதான் பண்பு. மை. தொழிற்பெயர் அப்படின்னா ஒரு தொழிலை குறிக்கிறது. தல்ல முடியாது, படித்தல், ஆடுதல், நடத்தல் அந்த மாதிரி. ஓகேவா? இதுல 6 வகைகளுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு மாரி கொடுத்திருக்காங்க. காவியா புத்தகம் படித்தால். புத்தகம்ன்றது பொருட்பெயர், பள்ளிங்கிறது இடப்பெயர், மாலை காலப்பெயர், தலை சினைப்பெயர், இனிமைன்றது பண்பு பெயர், ஆடுதல் இதல்ல முடிஞ்சா தொழிற்பெயர். அடுத்து இடுகுறி பெயர், காரணப்பெயர். நம் முன்னோர் பேச்சிருக்கலையே அவை வழங்கும் அடிப்படையில் இடுகுறி பெயர், காரணப்பெயர்னு வச்சிருக்காங்க. இடுகுறி பெயர் அப்படின்னா நம் முன்னோர் சில காரணமே கருதாம இதுக்கு இதான் பேர் அப்படின்னு வச்சிருக்காங்க. இப்ப மண்ணுக்கு யாரு மண் பேர் வச்சா, எதனால வச்சாங்க? ஒண்ணுமே இல்லை. எல்லாமே மரத்துக்கு ஏன் மரம் பேர் வச்சாங்க? அது மாதிரி கிடையாது. இந்த மாதிரி எதுவுமே இல்லாம ஒரு காரணமே இல்லாம பேர் வைக்கிறது தான் இடுகுறி பெயர். அதுலயே பொது பெயர், சிறப்பு பெயர்னு இருக்கு. இப்ப பாருங்களேன், பொது பெயர்னா எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி. இப்போ ஆலமரம், புளிய மரம்னு நிறைய இருக்கு. ஆனா மரம் அப்படின்றதுதான் பொது பெயர். அதுவே ஆலமரம், புளிய மரம்னு ஸ்பெசிஃபை பண்ணி சொன்னாங்க அப்படின்னா இடுகுறி சிறப்பு பெயர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து காரண பெயர். காரண பெயர்னா ஒரு காரணம் கருதி பெயரிடுறதுதான் காரண பெயரு. பொருள். எடுத்துக்காட்டு பாருங்க, நாற்காலி. நாற்காலி நேரம் வச்சிருக்காங்க, 4 கால் இருக்கிறதுனால நாற்காலின்னு வச்சிருக்காங்க. கரும்பலகை நேரம் வச்சிருக்காங்க, பிளாக் போர்டு கருப்பா இருக்கிறதுனால கரும்பலகை. இதுல 2 இது இருக்கு, காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர். எப்படி இடுகுறி பெயர்ல 2 இது இருந்துச்சோ, இடுகுறி பொது பெயர், இடுகுறி அது மாதிரி கார பெயர். இப்ப காரண பெயர்ல பாருங்களேன், பொது பெயர்ல பொதுவா வைக்கிறது தானே. இப்ப பறவை அப்படின்னா பறக்கிறது எல்லாமே பறவை தான், அது ஒரு பொது பெயர் தான். அணின்றது எல்லாமே அணிதான், அணிகள் தான். அது எதுன்னு சொல்லவே இல்லைல்ல, இதெல்லாம் பொது பெயர். ஆனா அதுவே குறிப்பிட்டு சொல்றாங்க அப்படின்னா இங்க பாருங்களேன், வளையல். வளையல்ன்றது இந்த வளையல மட்டும்தான் சொல்லுது, அது வளைஞ்சிருக்கிறதுனால வளையல்ல பேர் வச்சாங்க, அது காரணம் சிறப்பு பெயர். சிறப்பித்து ஒண்ணு மட்டும் கரெக்டா போட்டு சொல்றது. அடுத்து மரங்கொத்தி. மரத்தை கொட்டுறதுனால மரங்கொத்தியும் பேர் வச்சிருக்காங்க. ஸோ இதான் காரண சிறப்பு பெயர். இதோட இலக்கணம் ஃபுல்லாவே முடிஞ்சு போச்சு. ரொம்பவே ஈஸியான லெசன் தான், படிச்சிருங்க. இதுல பாப்போமா? இது பாருங்களேன், இது ரொம்ப முக்கியம். அன்பினில் இன்பம் காண்போம், அறத்தினில் நேர்மை காண்போம், துன்புறும் உயிர்கள் கண்டால் துரிசரு கனிவு காண்போம், வன்புகழ் கொடையர் காண்போம், வலிமையை போரில் காண்போம், தன் பிறப்புரிமையாக தமிழ்மொழி போற்ற காண்போம். யார் சொல்லியிருக்காங்கன்னா ஆ முத்தரையனார், மலேசியா கவிஞர் இவர். இதுவும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேவா? ஓகே, இதோட புக் பேக் கொஸ்டின்ஸ் அடுத்த வீடியோல பார்க்கலாம். திருக்குறளும் இருக்கு, இது அடுத்த வீடியோல பார்த்துடலாம். ஓகே, ஃபார் மோர் அப்டேட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.